அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்ப்பரேட் அக்கவுண்டிங் அப்படின்ற சப்ஜெக்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். சாப்டர் 3 ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், பப்ளிகேஷன் இஸ் மார்க்கம் பப்ளிகேஷன், பேஜ் நம்பர் 3.60, எக்ஸசைஸ் நம்பர் 4. அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டர் கீழே இருக்கக்கூடிய ஒரு எக்ஸசைஸ் நமக்கு ஆன்சர் வந்து பார்ப்போம். இப்போ நம்ம கொஸ்டின் வந்து பார்க்கலாம். X Company Limited has to redeem redeemable preference shares of the value of rupees 2 lakhs at a premium of 10%, for which the company has issued 10,000 equity shares of rupees 10 each at a premium of 20. You are required to calculate the amount to be transferred to capital redemption reserve. ஸோ அதாவது ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அப்படின்ற சாப்டரில் வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து எக்ஸ் கம்பெனி லிமிட்டட்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்கு அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2 lakhs. ஸோ அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்கிறதா அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேரோட கான்செப்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிடம்ஷன் அப்படின்னா தமிழ் மீனிங் வந்து மீட்கக்கூடிய, மீள்தகு அப்படின்னு அர்த்தம். கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, டிசைட் பண்ணுறாங்கன்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கு ஒரு டெட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் இல்லை 10 இயர்ஸ் 20 இயர்ஸ் மேக்ஸிமம் 20 இயர்ஸ் வரைக்கும் ஒரு டெட்லைன் வந்து கொடுப்பாங்க. அது வரைக்கும் தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை வச்சுக்க முடியும். அதுக்கப்புறம் கம்பெனியை வந்து திருப்பி எடுத்துப்பாங்க. அதுதான் வந்து ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல வந்து எக்ஸ் கம்பெனி லிமிடெட் சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க வந்து ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவங்க இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இஷ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதோடைய மார்க்கெட் ரேட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 லட்ச ரூபா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் 10% வந்து ப்ரீமியம் வந்து சேர்த்து கொடுக்கறதா கம்பெனி வந்து டிசைட் பண்ணிட்டாங்க. அப்போ கம்பெனியில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு வந்து 2 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து 10% எக்ஸ்ட்ரா சேர்த்து கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ 2,20,000 வந்து கொடுக்கறதா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க. யாருக்கு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. ஸோ அப்போ இதை கொடுக்கறதுக்கு அவங்க டிசைட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்பெனி கிட்ட ஏதாவது சோர்ஸ் இருக்கணும். அந்த சோர்ஸ் எடுத்து தான் அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இன்கேஸ் கம்பெனி கிட்ட வந்து ப்ராஃபிட் அந்த அளவுக்கு அஃபோர்டபுளாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர் ஈக்விட்டி ஷேர்ஸ் ஏதாவது இமீடியட்டாக வந்து தேவைப்படுது, பணம் செட்டில் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னும் போது ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணிப்பாங்க. ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணி இன்ஸ்டண்ட்டாக கேஷை வாங்கி அந்த காசை எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கன்சிடரேஷன் அப்படி சொல்கிறது. ஈக்விட்டி ஷேர்ஸை ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ பண்ணும்போது நியூ ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படி சொல்லலாம், இல்லை ஃப்ரெஷ் ஈக்விட்டி ஷேர்ஸ் அப்படின்னு நம்ம அதை சொல்லிக்கலாம். ஸோ அப்படி இஷ்யூ பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே காசை வாங்கி அதை வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கிட்ட வந்து ரிசர்வ் இருக்கும். ஜெனரல் ரிசர்வ் இல்லை ஃப்ரீ ரிசர்வ் எனி டைப் ஆஃப் ரிசர்வ் வந்து இருக்கும். அந்த ரிசர்வில் இருக்கக்கூடிய காசை எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ணுவாங்க. அது வந்து ஏதாவது ஒன்று தான் எடுத்து செட்டில் பண்ணணும் அப்படின்றதுலாம் கிடையாது. காம்பினேஷனில் எது வேணாலும் இருக்கலாம். ரிசர்வில் இருந்து கொஞ்சம், அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதில் வர காசை எடுத்து கொடுத்து செட்டில் பண்ணுவாங்க. ஸோ எந்த 2 காம்பினேஷன்லேயும் இருக்கலாம். இப்போ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அதை காம்பன்சேட் பண்ணுறதா, அதாவது அந்த அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணி கொடுக்கறதா அவங்க வந்து டிசைட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதான் அவங்க சொல்கிறாங்க. For which the company has issued 10,000 number of equity shares of rupees 10 each at a premium of rupees 20. அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு 2 லட்ச ரூபா ப்ளஸ் வந்து ப்ரீமியம் 10% சேர்த்து 2,20,000 கொடுக்க போகிறாங்க. அதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, கம்பெனி கிட்ட காசு இல்லை, ரிசர்வ்லேயே காசு இல்லை, ப்ராஃபிட்டும் எதுவும் இல்லை, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் இன்ஸ்டண்ட்டாக நியூ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து புதுசாக இஷ்யூ பண்ணி ஒரு 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸை 10 ரூபா ரேட்டில், ஆனால் 10 ரூபா ரேட்டில் அப்படியே கொடுக்கல, அதில் 20% சேர்த்துக்கிறாங்கன்னு அர்த்தம். அட் எ ப்ரீமியம் ஆஃப் 20, இந்த இடத்துல ருபீஸ் இல்லை பாருங்க. அப்போ அந்த 20 அப்படின்றது வந்து 20% அப்படின்னு அர்த்தம். அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறதும் வந்து பார்த்தீங்கன்னா 20% எக்ஸ்ட்ரா வச்சு இஷ்யூ பண்ணுறாங்க. அப்போ 20%னா 10 ரூபாயில் 20% நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா 2 ரூபா வரும். அப்போ சேர்த்து 12 ரூபாய்க்கு வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுடைய கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு தெரியணும். அப்போது ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு காசு கொடுக்கறதுக்காக ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்குறாங்க. அதுதான் இந்த கொஸ்டினுக்கான மீனிங். இப்போ நம்ம ஆன்சர் வந்து பார்க்கலாம். ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பார்ப்போம். அதாவது எவ்வளோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி நோட்ஸ் வந்து பார்ப்போம்.
நோட்ஸ் வந்து எதுக்காக அப்படின்னா ஃபர்தராக நம்ம ஜேர்னல் என்ட்ரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ நோட்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கலாம். பர்டிகுலர்ஸ் ருபீஸ்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். இப்போ அமௌண்ட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ரிடம்ஷன் அப்படின்னா மீட்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்போது எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை கம்பெனி எடுத்துக்க போகிறாங்க, திருப்பி எடுத்துக்க போகிறாங்க அப்படின்ற அமௌண்ட்டை வந்து இங்கே எக்ஸாக்ட் அமௌண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ அங்கே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2,00,000 கொடுத்துருப்பாங்க. 10% ப்ரீமியத்தில் வந்து எடுத்துக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போது ஜென்ரலாக வந்து இருக்கக்கூடிய இந்த 2,00,000 அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 100% இருக்கிறதா நம்ம அசியூம் பண்ணிப்போம். கொஸ்டினில் வந்து 100% எதுவும் இருக்காது. இது நம்மளுடைய பேஸ் தான். இப்போ பொதுவாக 100% அப்படின்னு எடுத்துப்போம். அதில் 10% வந்து ப்ரீமியம் சேருது. கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணும்போது 10% ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போது 100% ப்ளஸ் ஒரு 10% நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 110% வந்து கிடைக்கும். அப்போ 2,00,000 அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100% இருக்கக்கூடிய பட்சத்தில் ப்ரீமியத்தோட சேர்த்து நமக்கு 110% கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2,20,000 கிடைக்கும். அதாவது 2,00,000 பெருக்கல் 110 டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா உங்களுக்கு 2,20,000 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து என்ன அமௌண்ட்டு? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கம்பெனி கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ அப்போ 2,20,000 செட்டில் பண்ணணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ஷேர் இஷ்யூ பண்ண போகிறதா சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ருபீஸ், அதாவது 20 ருபீஸ் கிடையாது, 20% ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள், நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேரோடைய ஒரிஜினல் ரேட் வந்து ஷேர் ப்ரைஸ் வந்து 10 ரூபா. ஸோ அந்த 10 ரூபாயில் வந்து 20% நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 2 ரூபா வந்து ப்ரீமியம் வரும். 10 ரூபா ப்ளஸ் ஒரு 2 ரூபா ப்ரீமியம் சேர்ந்தது அப்படின்னா இஷ்யூ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபா. அப்போ 10,000 ஷேர் இருக்குது ஈக்விட்டி ஷேரு. இப்போ ஒரு ஷேருக்கு 12 ரூபா அப்படின்னா 10,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,20,000. அப்போ டோட்டலாக வந்து அமௌண்ட் எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்குது? 2,20,000 வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதில் ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி, அதாவது ஈக்விட்டி ஷேரை இஷ்யூ பண்ணி அந்த காசை எடுத்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். அதுதான் இதுக்கான மீனிங். அப்போ 1,20,000 கழிச்சோம் அப்படின்னா நமக்கு ரிமைனிங் வந்து 1,00,000 வரும். ஸோ இந்த 1,00,000 வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிக்கிட்ட ரிசர்வ் ப்ராஃபிட் அப்படிலாம் எதுவும் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணிட்டாங்க எதுவும் ரிசர்வ் அந்த மாதிரிலாம் இல்லாத பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை, பேலன்ஸ் அமௌண்ட்டு செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட் 1,00,000 வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அந்த அக்கௌண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காசை வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ்னு சொல்லிட்டு ஒரு அக்கௌண்ட்டுக்கு மாற்றுவாங்க. எதுக்காக மாற்றுவாங்க அப்படின்னா, இன்கேஸ் இவங்ககிட்ட ரிசர்வ் இருந்தது அப்படின்னா நம்ம ஜென்ரலாக ரிசர்வ்லேருந்து எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். காசே கம்பெனிக்கு இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்னென்னா ரிசம்பிள் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எக்ஸாக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டோட ஒரு சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்டன்ட் வந்து மாற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு அமௌண்ட்டை செட்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இப்போது நம்ம ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து ஜேர்னல் என்ட்ரிக்கு தலைப்பு கொடுக்கணும். கால்குலேஷன் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரிஸ் ஆஃப் எக்ஸ் கம்பெனி லிமிடெட். எந்த கம்பெனியோ அந்த கம்பெனியோட நேம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரேம் ஒர்க்கு கிரியேட் பண்ணிப்போம். சீரியல் நம்பரு, பர்டிகுலர்ஸு, டெபிட் அண்ட் கிரெடிட்டு, ருபீஸ் அண்ட் ருபீஸு மென்ஷன் பண்ணிப்போம். இப்போ ஃபஸ்ட்டு என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி காசை வருது, கம்பெனிக்கு வருது, அதுதான் அதுக்கான என்ட்ரி. அப்போது இந்த இடத்துல வந்து கம்பெனியை பொறுத்த வரைக்கும் பேங்க்கில் தான் வந்து எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் வந்து வச்சுப்பாங்க. அப்போ ஈக்விட்டி ஷேர்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேங்க் அக்கௌண்ட் டேட்டா. 10,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. நான் 12 ரூபா போட்டுருக்கிறேன். 12 ரூபா எப்படி வந்தது? அதோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா தான். அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 20% நம்ம கண்டுபிடிக்கிறோம். ப்ரீமியம் வந்து கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க 20ன்னு சொல்லிட்டு. அப்போ 20% கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ரூபாயில் வந்து 2 ரூபா வரும். அப்போ ஒரிஜினல் ரேட் வந்து 10 ரூபா ப்ளஸ் ப்ரீமியம் சேர்த்து 2 ரூபா சேர்த்து 12 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஷேர் வந்து கலெக்ட் பண்ணுறோம். ஈக்விட்டி ஷேருக்கு அமௌண்ட்டை கலெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒரு ஷேருக்கு 12 ரூபா அப்படின்னா 10,000 ஷேருக்கு வந்து 1,20,000 வரும். தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா இப்போ கேஷ் உள்ளே வருது. அதுக்காக பதில் நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை யாருக்கு கொடுக்குறோம்? பப்ளிக்கு கொடுக்குறோம். அப்போ ஷேர் வந்து வெளியில் போகுது. நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அப்படின்னு எழுதினாலும் சரிதான், இல்லை வெறும் ஷேர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணாலும் சரிதான். அப்போ 2 ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு கிரெடிட்டாரில் 1,00,000. இந்த 1,00,000 எப்படி வருது? எப்பவுமே ஷேர் கேபிட்டல் அப்படின்ற வார்த்தை வரும்போது அதோட ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸு, ஒரிஜினல் ப்ரைஸ் மட்டும்தான் வரும். அதில் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸு, ப்ரீமியம் ப்ரைஸ் எல்லாம் எதுவும் சேராது.
அப்போ 10,000 ஷேர் வந்து ஈக்விட்டி ஷேர் இருக்குது. அதோட ஒரிஜினல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 1,00,000 ரூபா வந்து வரும். அதை கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு ப்ரீமியம் வந்து கம்பெனிக்கு லாபம். அப்போ கம்பெனிக்கு லாபம் அப்படின்னும்போது கிரெடிட் ஆல் த இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ் அப்படின்ற அக்கௌண்டிங் ரூல்ஸ் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் வெறும் ப்ரீமியம் அக்கௌண்ட்னு மென்ஷன் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றதுனால செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுவோம். ஏன் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல வந்து இது இன்கம் அப்படின்ற கேட்டகரிஸில் கன்சிடர் பண்ணிக்கிறாங்க. அதனால் அது வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அப்படின்ற வார்த்தையில் நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கடுத்து இப்போ இந்த இடத்துல ப்ரீமியம் வந்து எப்படி வருது? 10,000 நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேரு. ஒரு ஷேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து ₹2 அந்த 20% தான். அப்போது 2ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 20,000 வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பிராக்கெட்டில் பீயிங் ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூடு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து வாங்கிக்கிறதுக்காக ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அந்த காசு எடுத்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். இப்போ செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து பார்ப்போம். செகண்ட் ஜேர்னல் என்ட்ரி வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நோட்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த நோட்ஸில் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா 2,20,000 அதில் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் நம்ம இஷ்யூ பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 1,20,000 வந்து செட்டில் பண்ணியிருப்போம். மிச்சம் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா 1,00,000 பேலன்ஸ் வந்து நம்ம இன்னும் கொடுக்காம பெண்டிங்கில் இருக்குது. அப்போ கம்பெனி கிட்ட வந்து ரிசர்வோ எதுவுமே இல்லை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டம்மியாக வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸாக்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் கிடையாது. அதுக்கு ஒரு ரிசம்பிளாக அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாம்பிள். இது வந்து எப்பவுமே ஒரு இது மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுலேருந்து தனியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகணும் அப்படின்றதுக்காக கிரியேட் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இப்போ இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டு. ஸோ வந்து அதில் அந்த பேலன்ஸ் அமௌண்ட் வந்து செட்டில் பண்ண பேலன்ஸ் அமௌண்ட்டை டியூ அமௌண்ட்டை இங்கே மென்ஷன் பண்ணிப்போம். 1,00,000 டெபிட்டு. நெக்ஸ்ட் இந்த அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றுறதா சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மாற்றினதுக்கு அப்புறமேட்டு தான் ஸோ நம்மளால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல காசு கொஸ்டினில் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வந்து அரைஸ் ஆகலாம். அதாவது ரிசர்வ் இல்லை, ப்ராஃபிட் இல்லை, அப்புறம் எப்படி இந்த காசு வந்து நம்ம செட்டில் பண்ண மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட் வரலாம். அப்போ என்ன அப்படின்னா இன்கேஸ் அவங்கக்கிட்ட வேறு ஏதாவது ஒரு ஃபார்மில் வந்து காசு இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வேறு ஏதாவது ஒரு ஃபார்மேட்டில் அதாவது ஸ்பெசிஃபை பண்ண முடியாமல் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் அவங்கக்கிட்ட காசு இருக்கலாம். அந்த காசை எடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் அவங்க வந்து வச்சுருப்பாங்க. தென் அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த காசை ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ். ஸோ கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அப்படின்றது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக தனியாக கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு லெட்ஜர் அக்கௌண்ட்டு. அப்போ இந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த 1,00,000 வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இப்போ நெரேஷனில் வந்து பார்ப்போம். being required amount transferred from profit and loss appropriation account to capital redemption reserve. அப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்லேருந்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வுக்கு மாறுது. அதுக்கடுத்தது ஜேர்னல் என்ட்ரி 3 ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெட்டா. அதுக்கடுத்தது இது ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு வருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினில் வந்து ரெடீம் பண்ணும்போது ஆக்சுவல் அமௌண்ட் அப்படியே ரெடீம் பண்ணலை. கம்பெனி என்ன சொல்லியிருப்பாங்க ஒரு 10% வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறதா வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ ப்ரீமியத்தில் செட்டில் பண்ணும்போது நம்ம ஷேர்ஸை இஷ்யூ பண்ணும்போது அது வந்து ப்ரீமியத்தில் இஷ்யூ பண்ணோம்னா கம்பெனிக்கு லாபம். இதே வந்து கம்பெனி வந்து ரெடீம் பண்ணும்போது ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து ஷேர்ஸை திருப்பி வாங்கும்போது எக்ஸ்ட்ரா காசு கொடுக்குறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அதனால அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெறும் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்னு மென்ஷன் பண்ணாமல் ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அதாவது ஏன்னா டிஃப்ரென்ஷியேஷன் தெரியணும். நார்மல் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் அப்படின்னும் போது அக்கௌண்டன்ட்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அது வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா தனியாக ரெடீமபிள் மீட்கக்கூடிய முன்னுரிமை பங்குகள் அப்படி சொல்லிட்டு அப்போ ஷேர் வந்து கம்பெனிக்கு வந்துடுச்சு நம்மளே எடுத்துக்கிறோம். அப்போ ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு டெட்டா. நெக்ஸ்ட் வந்து ரெடீம் பண்ணுறது வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணும்போது கம்பெனிக்கு நஷ்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க கொஸ்டினில் சொல்லியிருப்பாங்க 2,00,000 10% வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணுறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ 20,000 வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அப்போ அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க ப்ரீமியம் ஆன் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ரெடீம் பண்ணுறதுக்காக ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணியிருக்கிறோம் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லாஸு. அப்போது 20,000 டெபிட்டில் வந்துடுச்சு. அதுக்கு அடுத்தது டூ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர். ஸோ ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்க போகிறோம்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்க போகிறோம். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கொடுக்கும்போது அதை வந்து கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிக்கணும். டூ ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் மொத்தமாக எவ்வளோ செட்டில் பண்ண போகிறோம் அவங்களுக்கு? அவங்களுடைய ஆக்சுவல் டியூ 2,00,000 ப்ளஸ் ப்ரீமியம் சேர்த்து 20,000 2,20,000 வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு செட்டில் பண்ண போகிறோம். இதுக்கான மீனிங் வந்து என்னென்னா அமௌண்ட் பேயபிள் டு ரெடிமேபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் இன்னும் கொடுக்கல.
அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேஷன் தான். கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கே ஒரு என்ட்ரி வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ ப்ரீமியத்தில் நம்ம செட்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரி. ஃபோர்த் ஜேர்னல் என்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது கம்பெனிக்கு லாபம் வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஒரு 20,000 லாபம் வந்திருக்கும். அதாவது 10,000 ஈக்விட்டி ஷேர்ஸில் ரூ. 2 எக்ஸ்ட்ரா வந்து வச்சுருப்பாங்க. அப்போ 20,000 வந்து லாபம் வந்திருக்கும். அப்போது இந்த நஷ்டத்தை எங்கே ஈடு செய்வாங்க? அதாவது ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடி பண்ணும்போது ப்ரீமியத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 20,000 கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த நஷ்டத்தை வந்து எதில் ஈடு செய்வாங்கன்னா ஆல்ரெடி ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி வந்திருக்கக்கூடிய லாபம் அந்த செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்திலிருந்து அந்த நஷ்டத்தை ஈடு செய்வாங்க. அப்போ இதை வந்து கழிக்கிறதுக்கு அப்போ செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் குறையுது. அப்போ டெட்டார் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெட்டார். அந்த அமௌண்ட் எதுக்காக ஈடு செய்கிறாங்க? ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் ரெடீம் பண்ணுறது வந்து ப்ரீமியத்தில் ரெடீம் பண்ணதுக்காக அதை வந்து ஈடு செய்கிறாங்க. அப்போ அது கிரெடிட் சைடில் வைக்கிறாங்க. அப்போ இந்த 2 டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரியணும். செக்யூரிட்டிஸ் ப்ரீமியமும் ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷனும் வேறு வேறு. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம்ன்றது கம்பெனிக்கு வருமானம், லாபம். அது வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணும்போது ஃபாலோ பண்ணக்கூடியது. ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் அப்படின்றது வந்து கம்பெனிக்கு நஷ்டம். அது எப்போ வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை திருப்பி எடுத்துக்கும் போது ரெடீம் பண்ணும்போது கொடுக்கக்கூடிய ப்ரீமியம். அதனால் அந்த இது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு சம்மில் வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் வந்து அதிகமாக இருக்குது, 30,000 இருக்குது, ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது ஒரு 20,000 இருக்குது, இப்போ பேலன்ஸ் வந்து ஒரு 10,000 இருக்குது அப்படின்னா அது கம்பெனிக்கிட்ட வந்து அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிசர்வாக வச்சுப்பாங்க. செக்யூரிட்டிஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்டில் ரிசர்வாக இருக்கும். ஸோ நம்ம ஆக்சுவலி எவ்வளோ லாஸோ அதை மட்டும் செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்திலேருந்து கழிச்சா போதும். நரேஷன் பீயிங் required amount transferred from securities premium to premium and redemption. அப்போது எனக்கு எவ்வளோ நஷ்டம் இருக்குதோ அந்த நஷ்டத்தை ஈடு செய்கிறதுக்கு நான் ரெடீம் பண்ணுறதுக்கு எடுக்கக்கூடிய அமௌண்ட்டை வந்து செக்யூரிட்டிஸ் ப்ரீமியத்தில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை தான் இங்கே நரேஷனில் சொல்கிறாங்க. பீயிங் required amount transferred from securities premium account to premium and redemption of preference shares for redemption. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஜேர்னல் என்ட்ரி. ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட்டு டேட்டா 2,20,000 டு பேங்க் அக்கௌண்ட் கிரெடிட்டார் 2,20,000. அதாவது ஃபைனலாக ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு கம்பெனி வந்து அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாங்க ப்ரீமியத்தில். இங்கே தனியாக காமிக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ நம்ம ஈக்விட்டி ஷேர்ஸை இஷ்யூ பண்ணி அதுலேருந்து வந்திருக்கக்கூடிய காசு 1,20,000. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்டில் மாற்றி 1,00,000 ரூபா வந்து வேறு ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய காசை எடுத்து கேபிட்டல் ரிடம்ஷன் ரிசர்வ் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி அந்த செட்டில் பண்ண காசு. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து நம்ம கொடுக்க போகிறோம். எல்லாமே கேஷ் வந்துடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ அது வந்து டு பேங்க். அப்போ காசு வந்து வெளியில் போகுது. யார்கிட்ட போகுது? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு போகுது. ரெடீமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டருக்கு போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போது அமௌண்ட் வந்து கம்பெனி செட்டில் பண்ணிட்டாங்க. நரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர் அப்படி சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்போ ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ரிசீவர் டெபிட் த ரிசீவர் ரூல்ஸ் அப்ளை பண்ணி டெபிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ அப்போ பேங்க்ன்றது ஒன் ஆஃப் த அசட் கேட்டகரி. அப்போ கிரெடிட் வாட் கோஸ் அவுட் அப்படின்ற ரூல்ஸ் அப்ளை பண்ணி கிரெடிட் சைடில் மென்ஷன் பண்ணிட்டோம். நரேஷனில் பீயிங் அமௌண்ட் பெய்டு டு ரெடிமபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணால் போதும். அடுத்தது வீடியோ வாட்ச் பண்ணும்போதே லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். காமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டெலகிராமோட லிங்க் வந்துருக்கும். அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் டெலகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா நோட்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீடியோ வாட்ச் பண்ணும்போது லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் என்னால் ஃபர்தராக வந்து நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எனக்கு வந்து வீடியோ போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு இருக்குது. ஸோ அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ அதில் நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா உங்களுக்கு அதில் ஷேரத்துக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மெம்பராக மாறுங்க. மெம்பருக்கு என்ன பெனிஃபிட்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய டவுட்ஸு இல்லை ஏதாவது உடனே வந்து உங்களுக்கு ஒரு சம்மு வந்து உங்களுக்கு தேவை, அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதுவும் வெறும் மார்க்கம் பப்ளிகேஷன்ஸில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் மட்டும்தான். மார்க்கம் பப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் இன்கம் டேக்ஸோடைய சாப்டரு, பேஜ் நம்பர், அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் கொடுத்து நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னாலோ இல்லை டெலகிராமில் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சம்முக்கான ஆன்சரை வந்து வீடியோ ஃபார்மேட்டில் ரெடி பண்ணி உங்களுக்கு யார் யாரெல்லாம் மெம்பராக இருக்கிறீங்களோ அந்த மெம்பருக்கு மட்டும் அதை வந்து ஷேர் பண்ணுவோம்.